ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கிளாஸ்ல கடல் சுருங்குமா அப்படின்னு ஆச்சரியத்தோட ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உலகத்துல இருக்கிற இடத்துல இருக்கிற எந்த ஒரு லேண்ட் ஃபார்மா இருக்கட்டும், மவுண்டெயினா இருக்கட்டும், ஓஷனா இருக்கட்டும், இல்ல பிளாட்டியோவா இருக்கட்டும், பிளைனா இருக்கட்டும், எந்த ஒரு லேண்ட் ஃபார்முமே இப்ப இருக்கிற மாதிரி பாஸ்ட்ல கண்டிப்பா இருந்திருக்காது. இப்ப இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா இருக்காது. இப்போ நமக்கு தெரியும் பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் இந்த 3ம் எர்த்ல இருக்கிற மிகப்பெரிய பெருங்கடல்கள். இதுல பசிபிக் ஓஷன் தான் இருக்கிறதுலயே பெரிய ஓஷன் அப்படிங்கிறது தெரியும். சரி, பசிபிக் ஓஷன் தான் இதுக்கு முன்னாடியும் பெரிய ஓஷனா இருந்ததா? இல்ல ஃபியூச்சர்லயும் அதுதான் இருக்குமா? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட எர்த் கிரஸ்ட் வந்து பிளேட் டெக்டானிக்ஸ், கான்டினென்டல் ட்ரிஃப்ட் இதுல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான பிக்சர் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் இந்த 2யும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் இந்த பக்கம் ஏசியா. நான் ஒரு சின்ன மேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏசியா, ஜப்பான் ஐலாண்ட்ஸ், இந்தோனேஷியா, இந்தோனேஷியன் ஐலாண்ட்ஸ், ஆஸ்திரேலியா இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. இது பசிபிக் ஓஷனுடைய பகுதின்னு நமக்கு தெரியும். சரி, பசிபிக் பெருங்கடல். இந்த பக்கம் அட்லாண்டிக் ஓஷன் நமக்கு தெரியும். இந்த பக்கம் யூரோப் இருக்குது அண்ட் ஆப்பிரிக்கா இங்க இருக்குது. இது அட்லாண்டிக் ஓஷன். இதுல பிளேட் பவுண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது யுரேசியன் பிளேட் பவுண்டரி அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது நார்த் அமெரிக்கன் பிளேட், சவுத் அமெரிக்கன் பிளேட், அப்புறம் இது பசிபிக் பிளேட். உலகிலேயே மிகப்பெரிய பிளேட்னு சொன்னீங்கன்னா பசிபிக் பிளேட் தான். இப்போ இந்த பக்கம் இருக்கிற இந்த ஏசியன் பிளேட், இது இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட், இது நார்த் அமெரிக்கன் பிளேட். இந்த நார்த் அமெரிக்கன் பிளேட் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷனுடைய மிட் பாயிண்ட் நடுப்பகுதி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி சவுத் அமெரிக்கன் பிளேட் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால இருந்து அட்லாண்டிக் ஓஷனுடைய மிடில் பார்ட் வரைக்கும் இருக்குது. இதுக்கட்டில் சில மைனர் பிளேட்ஸும் இருக்குது. ஆப்பிரிக்கன் பிளேட் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனுடைய மிடில் பார்ட்ல இருந்து கொஞ்சம் இந்தியன் ஓஷனுக்குள்ள எக்ஸ்டெண்ட் ஆகி வருது. உலகிலேயே மிகப்பெரிய கான்டினென்டல் பிளேட் நமக்கு தெரியும் யுரேசியன் பிளேட். அது அட்லாண்டிக் ஓஷனுடைய மிடில் இருந்து இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. இதில் பிளேட் டெக்டானிக்ஸ் மூமெண்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஏசியா பிளேட், யுரேசியன் பிளேட் இந்த பக்கமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆஸ்திரேலியன் பிளேட் இந்த பக்கமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. நார்த் அமெரிக்கன் பிளேட் இந்த பக்கமாக மூவ் ஆகுது, பசிபிக் ஓஷனோட போய் கன்வெர்ஜ் ஆகுது. அட்லாண்டிக் சவுத் அமெரிக்கன் பிளேட் அது இந்த பக்கமாக மூவ் ஆகி பசிபிக்கோட கன்வெர்ஜ் ஆகுது. ஆப்பிரிக்கன் பிளேட் இந்த பக்கமாக மூவ் ஆகுது, இந்த ஏரோ மார்க் போடுறேன். யுரேஷியன் பிளேட் இந்த பக்கமாக மூவ் ஆகுது. அப்போ அட்லாண்டிக் ஓஷனுடைய இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்று டைவர்ஜ் ஆகி போயிட்டு இருக்குது. சி ஃப்ளோர் ஸ்ப்ளிட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ இது டைவர்ஜென்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நார்த் அமெரிக்காவும் ஏசியாவும் டுவர்ட்ஸ் ஈச் அதர் மூவ் ஆகுறதுனால பசிபிக் பிளேட்டுக்கு இடையில அது சிங்க் ஆகி பசிபிக் பிளேட் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ பசிபிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா இன்னும் மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் அது சுருங்கி 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 அது ரிலேட்டிவா அட்லாண்டிக் ஓஷனை விட ஸ்மாலரா மாறும். அட்லாண்டிக் ஓஷன் இது டைவர்ஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த பிளேட் இந்த பக்கம் மூவ் ஆகிறதுனால அட்லாண்டிக் ஓஷன் வில் பிகம் த லார்ஜர் ஒன். ஸோ பசிபிக் ஓஷன் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது, அட்லாண்டிக் ஓஷனும் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்காது. உலகத்தில் எந்த ஒரு லேண்ட் ஃபார்முமே ப்ரெசென்ட்ல இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஃபியூச்சரில் இருக்காது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காது. ஸோ இவ்வளோதான் பசிபிக் ஓஷன் சுருங்குறதும் அட்லாண்டிக் ஓஷன் விரிகிறதும் இதுக்கான காரணம் அண்ட் விளக்கம். ஓகே, தேங்க்யூ ஆல்.